ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் தன்னுடைய எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் இன்று அவரை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நான் அறிமுகத்திலே சொன்ன மாதிரி உங்களுடைய அடையாளமாக அறியப்பட்ட விஷயங்கள் எளிமை மற்றும் நேர்மை. எல்லா நீதிபதிகளுக்குமே இருக்க வேண்டிய விஷயம், பட் சிலருக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் பதவி ஏற்ற போதும் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற போதும் உங்களுடைய சொத்து கணக்கை தாக்கல் செய்தீர்கள். அப்படி சொத்து கணக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு வந்தபோது முதல் ஆளாக நீங்கள் சொத்து கணக்கை தாக்கல் செஞ்சீங்க. அது நீதித்துறையில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களை முகம் சுளிக்க வைத்ததா? வைத்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் 997 வருஷம் சுப்ரீம் கோர்ட் எல்லா நீதிபதிகளுக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் என்று ஒரு டாக்குமெண்ட் உருவாக்குனாங்க. அதில் ஒன்றாவது உட்பிரிவு எல்லா நீதிபதிகளும் பதவி ஏற்கும் போதும் சொத்து கணக்கு காட்டணும்னு. ஆனால் 97க்கு பிறகு அதை யாருமே நிறைவேற்றலை. பின்னாடி கேஜி பாலகிருஷ்ணன் தலைமை நீதி இருந்தபோது எல்லா மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் அந்த சுற்றறிக்கை அமைச்சாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் வந்தபோது நாங்கள் முழு மனசாக அதை ஏற்றுட்டோம். அதனால் முகம் சுளிக்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா இது சுயமாக தானாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு நடைமுறை தான். அதனால் அதை முதல்ல நான் செஞ்சேங்கிறது வேணால் இருக்கலாம். ஏன்னா நான் வழக்கறிஞராக இருக்கும்போதே இதுக்கான ஒரு பிரச்சாரமும் ஒரு இயக்கமும் நடத்திட்டு இருந்தேன். அதனால் நான் நீதிபதியான முதல்ல செய்யக்கூடிய காரியமும் அது இருந்தது. இப்போ நீங்கள் முதலாளாக செய்யும்போது மற்றவர்களாம் செய்தாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுனால தான் என்னுடைய அந்த கேள்வி. எப்பயுமே சீர்திருத்தங்கிறது எல்லாரையுமே திருப்திப்படுத்தாது. சில பேர் அது கசப்பான உணர்வையும் உண்டாக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம செயல்படுறது ஒரு பொது நலனுக்காக பயன்படும் போது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு நீங்கள் உங்களுடைய கார்லேயே நீதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட கார்லேயே வந்திருக்கலாம். அதை யாரும் தடுக்க போகிறதில்ல, வீட்டு வரைக்கும் போகிறதில்ல. அப்படி இல்லாட்டா ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி நம்ம போயிருக்கலாம், அதையும் யாரும் தடுக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சாதாரண மக்கள் போல் பயணிகள் போல் நீங்கள் பயணிகள் ரயிலில் நீங்கள் போனீங்க. இது ஒரு பெரிய அளவில் ஊடகங்களாலும் பொதுமக்களாலும் வரவேற்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் இதை பற்றி மாற்று கருத்தும் இருக்குங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நிச்சயமாக சில பேர் ஸ்டண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி மேலை நாடுகளில் சொந்த கார் வச்சுருக்கவங்க கூட பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா பணம் சேமிக்கணுங்கிறது மாத்திரம் இல்லை, பெட்ரோல் மாதிரியான எரிபொருள்கள் ரொம்ப குறைஞ்சு கொண்டு வர சமுதாயத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறார்கள். அதனால் எல்லாருமே மாஸ் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாங்க. வீட்டுக்கு சொந்த காரியங்களுக்காக காரில் போகிறாங்க. இது பல மேலை நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நான் மூத்த வழக்கறிஞராக 10 வருஷம் இருக்கும்போதும் நான் சொந்த கார் வைத்திருந்த போதும் நான் சீசன் டிக்கெட் வாங்கிட்டு ரயிலில் தான் தினம் கோர்ட்டுக்கு போனேன். அதனால் அவனும் புதுசாக செய்யலை. ஏற்கனவே செஞ்ச ஒரு நடைமுறையை நான் திருப்பியும் அதை புதுப்பித்து கொண்டேன் வழியே. நான் விளம்பரத்துக்காகவோ இதுக்காக செய்யலை. ரெண்டாவது எல்லாருமே காரில் போகணுன்னு நினச்சா அதுக்கான சாலைகள் இங்கே இல்லை. அதனால் நிறைய பேர் இப்போது வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர்லேயோ திருவல்லிக்கணிலையோ இருக்காங்க. ரொம்ப எளிமையான முறையில் ரயில் உயர்நீதிமன்றம் வரைக்கும் போகுது. அதனால் யாருமே போகிறதில்ல. நான் 10 வருஷம் ரயிலில் சீசன் டிக்கெட் வாங்கி பயணம் செய்த போதும் அந்த ரயிலில் பயணம் செய்த ஒரே வக்கீல் நான் தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஊருடைய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சிக்காரங்க பார்க்கும்போது ஒரு காரில் வரதும் ஒரு நல்ல வசதியான வீட்டில் இருக்குது, கட்சிக்காரனுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. எனக்கு கட்சிக்காரங்கள் தாராளமாக இருந்தாங்க. அதனால் என்ன நான் எப்படி வாழறேங்கிறத பற்றி அவங்க யோசிக்கலை. என்கிட்ட நம்பிக்கை வழக்க கொடுத்தாங்க, நான் நடத்தினேன். நான் அதுக்காக அவங்களுக்காக ஒரு படம் பிடிச்சி ஒரு ஷோ காட்டணுங்கிற நிர்பந்தம் எனக்கு இல்லை. ஸோ ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் தான், பட் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அது கூடுதல் கவனம் பெற்றது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க, ஓய்வு பெற்ற பிறகு யாரும் வீடெல்லாம் காலி பண்ணல, அவங்கள வலுக்கட்டாயமாக வெளில துரத்தணும், எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுங்க, குடிநீரை நிறுத்துங்க, அவங்களோட பென்ஷனை கட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருதுன்னா, பதவி முடிஞ்ச பிறகு அதில் ஒட்டின்னு இருக்கணும்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. அது தவறு. அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அவ்வளோதான். இந்த கார் என்னுடைய பதவி முடிஞ்சோன்னே என்னோடது இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும்னு நான் நிரூபிச்சிட்டேன். அதுக்கு எனக்கு வசதியாகப்பட்டது எங்கள் வீடு வரைக்கும் ஒரு ட்ரெயின் வருது. அது நான் ஏறி வர்றதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சீசன் டிக்கெட் வாங்கி வச்சுருந்தேன், அதில் ஏறி வந்துட்டேன். அவ்வளோதான். ஓய்வு பெற்றதுக்கு பிறகு நீதிபதிகள் புதிதாக நியமிக்கக்கூடிய அரசாங்கம் நியமிக்கக்கூடிய கமிஷனில் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ தலைமை நீதிபதியாக பதவியேற்க போகிற திரு சதாசிவம் சொல்லியிருக்கார். நீங்களும் கூட அது மாதிரியான வாய்ப்புகள் வந்தபோது மறுத்ததா கேள்வி. என்ன காரணம்? ஏன் இது மாதிரியான கமிஷன்களுக்கு தலைமை பொறுப்பு வைக்கக்கூடாது? ஏற்கனவே இந்த விசாரணை கமிஷன்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு 1952 வருஷம் தான் இந்த விசாரணை கமிஷன் சட்டம் வந்தது. அதோடைய நடைமுறை மக்களுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா விசாரணை கமிஷன் 6 மாதத்துக்குள்ளே முடித்து ஒரு அறிக்கையை கொடுக்கணும். அந்த அறிக்கை அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது. அவங்க சட்டமன்றத்தில் அதை வச்சாலே போதும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாத ஒரு விசாரணை கமிஷனில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு கண் தொலைப்பு அப்படிங்கிற முறையில் தான் நான் நினச்சேன்.
இன்ஃபேக்ட் இதுக்கு நிறைய முன் உதாரணங்களாக இருக்குது. சில பேர் வந்து கமிஷனே தங்களுடைய வாழ்க்கையாக்கிட்டாங்க. உதாரணமாக இப்போ இந்த ராம ஜென்மபூமி பாபர் மஸ்ஜித் வழக்கில் வந்து லெபரான் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் விசாரணை நடத்தினார். அது மாதிரி ஆனால் 6 மாதம் தான் அதுக்கு முதல் டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு பதவி நீட்டிப்பாங்கி செய்கிறாங்க. இதில் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் விசாரணை கமிஷனுக்கு போகக்கூடாது. அது வந்து தேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை இருந்தாலே போகக்கூடாது. ஆனால் விசாரணை கமிஷன் சட்டத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்லை இன்றைக்கி பதவியில் இருக்க நீதிபதியோ தான் கமிஷனர் அக்கௌண்ட் போட்டிருக்கு. இப்போ வந்து சதாசிவம் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்து என்னென்னா, ஓய்வு பெற்ற நீதிபதியும் அதுக்கு போக தேவையில்லை, ஏன்னா அது வந்து யாரையுமே கட்டுப்படுத்தாது, இது ஒரு நாடகம்னு. இதே கருத்தை நான் ரொம்ப வருஷமாக வலியுறுத்தின்னு வரேன். அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று சொல்லுவேன். நீதித்துறையில் இப்போ இருக்கக்கூடிய நேர்மையோட விகிதாச்சாரம் எவ்வளோ தூரம் சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ வந்து ஒரு அடிக்கடி விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இல்லை ஊழலுக்கு வந்து எவ்வளோ பேர் ஊழலாக இருக்காங்க இல்லைங்கிறது வந்து ஒரு தத்துவார்த்தமான கேள்வியாக இருக்கலாம். பரூச்சா என்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருக்காரு, 20% ஹையர் ஜுடிஷியரி நேர்மையற்றதாக இருக்காங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த விகிதாச்சாரம் உயர்ந்திருக்கலாமே குறைஞ்சிருக்க முடியாது. ஸோ ஏற்கனவே 20% இருந்தது, மேல் அது உயர்ந்திருக்கலாம், குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பிரசாந்த் பூஷன் கூட ஒரு கட்டுரை எழுதி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. கடந்த 16 நீதிபதிகளில் 8 தலைமை நீதிபதிகள் வந்து நிச்சயமாக கரப்ட், மிச்சம் 8 நீதிபதி உறுதியாக என்னால் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொன்னார். இப்போ தலைமை நீதிபதிகள் பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றம் தானாகவே முன் வந்து அந்த வழக்கை எடுத்தது, சோமோட்டோவாக ஒரு கண்டெம்ட் கேஸ் எடுத்தது. ஆனால் அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. நீதித்துறைக்கே இது பற்றி ஆராய்வதில் ஒரு தயக்கம் இருக்கிறதோ? அது வந்து சுப்ரீம் கோர்ட் நடக்கிறதுனால ஏன் அது வந்து அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கலைன்னு எனக்கு தெரியல. அதனால் அது வந்து இப்போ நிலுவையில் இருக்க வழக்குறதுனால அதை பற்றி அதிகமாக சொல்ல முடியாது. இல்லை, நம்ம அந்த பொதுவான வழக்கு பற்றி இல்லாமல் ஒரு நம்ம வந்து நீதித்துறை வந்து ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக ஒரு துறையாக இருந்தால் தானே எல்லாருக்கும் ஒரு 3வது தூண் என்று எல்லோருடைய நம்பிக்கையும் பாய்ந்ததாக இருக்கும்போது சீசருடைய மனைவி வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. எல்லோரும் வந்து மற்ற துறைகளில் வந்து ஏமாற்றமடைந்த மக்கள் வந்து நீதித்துறையில் தங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த துறை வந்து தன்னை ஒரு அளவுக்கு உயர்த்தி கொண்டு அதுக்கான நம்பிக்கை மோசடி செய்யாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நம்பிக்கை உண்டாக்குற அளவுக்கு செயல்களை அவங்க ஈடுபடுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன். நான் அது நடைமுறை சாத்தியமாகிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா உங்கள்கிட்ட, ஒரு ஐடியா ஏதாவது? இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அவங்களுக்கு ஊழல் ஒழிப்பு சட்டம் வந்து அவங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் ஊழல் ஒழிப்பு சட்டம் பொருந்தும், ஊழல் தடுப்பு சட்டம் பொருந்தும். ஆனால் அதுக்கான விசாரணை செய்யக்கூடிய அதிகாரங்களுக்கான சுயேட்சையை பெற்ற நிறுவனங்கள் இப்பொழுது கிடையாது. ரெண்டாவது வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் நியமனம் பண்ண பிறகு அவங்கள நீக்கக்கூடிய நடைமுறைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. இம்பீச்மெண்ட் என்று சொல்வார்கள். அதில் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து 10% நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிறைவேற்றினால் அதுக்கு பிறகு 3 நீதிபதிகள் கொண்ட குழு அவர்களை விசாரித்து அந்த குழு விசாரணை அடிப்படையில் அந்த நாடாளுமன்றத்தில் தீர்மானம் விவாதம் நடைபெற்று அதில் 3/2 பங்கு அங்கே தேர்தலில் அந்த நாடாளுமன்றத்தில் பங்கு கொண்டு ஓட்டு போட்டு அந்த நபரை வீட்டுக்கு அனுப்பினா தான் முடியும். அதனால் இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இம்பீச்மெண்ட் என்பது அவங்களுடைய பதவியை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடாக ஒரு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அதுவே ஒரு தடைக்கல்லாக இருக்குது. ஒரு தப்பு செய்யக்கூடிய நீதிபதியை நீக்க முடியல, ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதனால் மாற்றணும் என்று முயற்சி செய்கிறார்கள். அதை பற்றி நிறைய விவாதங்கள் நடக்கிறது. இப்பொழுது நாடாளுமன்றத்தில் கூட அதுக்கான ஒரு மசோதா இப்பொழுது நிலுவையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை சிம்பிளிஃபை பண்ணுறது. ரெண்டாவது வந்து பதவியில் நீக்க முடியலன்னா வேறு ஏதாவது குறைஞ்சபட்ச தண்டனைகள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதும், மாநிலத்தை விட்டு மாற்றத்துக்கான அதிகாரம் கொடுக்க முடியுமா என்பதை பற்றி யோசித்து வருகிறார்கள். அது இன்னும் முழுமையடையவில்லை. இது வந்து அரசாங்கம் முயற்சி எடுத்து இம்பீச்மெண்ட்டோ அல்லது மற்ற நீக்கலோ நடவடிக்கை எடுக்கிறத விட நீதித்துறையோ ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டோ உயர்நீதிமன்றமோ உத்தரவு போட்டால் கீழே இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து செய்ய முடியும் இல்லையா? அவர்களுக்கு வந்து பதவி மாற்றம் பண்ணுவது போன்ற விஷயங்கள் செய்யலாம் இல்லையா? இந்த இம்பீச்மெண்ட் இந்த நடைமுறை வந்து ரொம்ப கஷ்டமாக உருவாக்குனதுக்கு அரசியல் சட்டத்தில் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அவங்க சுதந்திரமான செயல்பாடு தரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அரசாங்கத்தோடைய பல நடவடிக்கைகளை அவங்க விசாரிக்கிறாங்க. நாளைக்கு அவங்களே வந்து பதவி விட்டு நீக்கிடுவேன்னு மிரட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்களுடைய பதவிக்கான உத்தரவாதத்தை அரசியல் நிர்ணய சபை கொடுத்துருக்கு. ஆனால் அதையே தவறாக பயன்படுத்தக்கூடிய போக்கு தான் வருத்தம் விளைவிக்கிறது. நம்ம யாருமே பதவி விட்டு நீக்க முடியாது, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அது வரக்கூடாது. நம்ம இன்றைக்கி எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுங்கிற முறையில் செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த பதவியை பயன்படுத்தும் போது நிச்சயமாக மக்கள் மத்தியிலிருந்து தவறான அபிப்பிராயமும், நாடாளுமன்றம் இந்த
முறையை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றம் தலையிடுறதுக்கு முன்னாடி நீதித்துறையே ஏன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடாது? இடமாற்றம் அல்லது சஸ்பென்ஸ் இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடிய இப்போ வந்து 1993 வருஷம் நடந்த தலைமை நீதிபதிகள் முதலமைச்சர்கள் மாநாட்டில் மறைந்த ஜோதிபாஸ் அவர்கள் இதை பற்றி பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, தலைமை நீதிபதியே அந்த தீர்மானத்தை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம், பாராளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும், இந்த 3/2 தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி பரிசீலனை செய்யணும், இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அதை விசாரித்து முதல்ல அந்த தீர்மானத்துக்கு 10% ஆதரவுங்கிறதா தேவையில்லை, எம்பிக்களோட சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி வந்து ஒரு பிரேரணை அமைச்சா அதை நாடாளுமன்றம் விவாதித்து சிம்பிள் மெஜாரிட்டியில் முடிவு செய்யணும் அவர் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு. இது மாதிரி பல ஆலோசனைகள் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஒரு இறுதியான தீர்மானம் நிறைவேற்றினால் அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டியிருக்கும். அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்கான போதுமான ஆதரவு இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. ஆதரவு மட்டும் இல்லை, என்ன இருக்காங்கிறது ஒரு கேள்வி. ஆமாம், அவங்க வந்து என்ன மாதிரியான மாற்றம் கொண்டு வராங்கிறதும். இந்த குன்னூர் மேஜிஸ்ட்ரேட் கேஸில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு பெண் வந்து கற்பழிப்பு புகார் கொடுத்தாங்க. மற்றவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மேலே கேஸ் கொடுக்கும்போது உடனடியாக கை செஞ்சு 14 நாள் ரிமாண்ட் செய்வது வழக்கமாக இருக்குது. ஆனால் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்ததற்காக காவல்துறை மீது மாவட்ட காவல்துறை தலைவர் மீது கடுமையான நடவடிக்கை, கடுமையான கண்டனத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. மோட்டோவாக கண்டெம்ட் கேஸ் கூட எடுத்தாங்க. இது வந்து ஒரு மாறுபட்ட பார்வையாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எழுதப்பட்ட சட்டங்கள் மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளும் இந்த நாட்டுடைய சட்டங்கள் தான். நாடியாட் என்ற குஜராத் மாநிலத்தில் ஒரு மாவட்ட நீதிபதியை வந்து காவல்துறையினர் வந்து அவரை வந்து மதுவிலக்கு சட்டத்தின் கீழே கைது செய்தாங்க. அவருடைய வாயிலேயே மதுபானத்தை ஊற்றி அவரை நடுரோட்டில் கைவிலங்கு போட்டு கூட்டின்னு போனாங்க. இது நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறை சம்மந்தப்பட்டவர்கள் வக்கீல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி வந்தது. அப்போ டெல்லி ஜுடிஷியல் ஆஃபீஸர் அசோசியேஷன், அந்த டெல்லி மாநில நீதித்துறை அலுவலர்கள் வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் வந்து சில நீதித்துறை பிரமுகர்களை கைது செய்வதற்கு சில நடைமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். அது வந்து காவல்துறைக்கும் தெரியும், ஏன்னா அந்த தீர்ப்பு எல்லாருக்கும் சர்க்குலராக வந்திருக்கு. அப்போது ஒரு நீதித்துறை நடுவரை கைது செய்யும் போது அங்கே அவருடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவருடைய தலைமை அதிகாரிக்கு செல்ல வேண்டும். இந்த குன்னூர் மேஜிஸ்ட்ரேட்டுடைய தலைமை அதிகாரி நீலகிரி மாவட்ட நீதிபதி, அவருக்கு முறையாக தெரிவிச்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. காவல்துறை வந்து ரொம்ப வேகமாக செயல்படுறதா கருதி ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த டைரக்ஷனை மீறினாங்க. அதனால தான் இன்றைக்கி கண்டெம்ட் ஆக்ஷன் வருது ஒழிய யாரும் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் மேலே பதிவு பண்ண கிரிமினல் கேஸ் தப்புன்னோ அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இப்போ இவங்க வந்து 4 மணிக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி 8 மணிக்கு அவரை கைது பண்ணி 12 மணிக்கு தெரிவிக்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்து முதல்ல தெரிவித்த பிறகு தான் கைது பண்ண முடியும். அது வந்து போலீஸ்காரர்கள் பண்ண தப்பு. அதை அவங்க உணர்ந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வழக்கை துரிதப்படுத்த முடியும். இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு நடுவர் மேலே இவ்வளோ சீரியஸான குற்றச்சாட்டு வரும்போது உயர்நீதிமன்றம் நல்ல முறையில் செயல்பட்டுருக்க முடியும். அவரை துறை ரீதியாக அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு பதில் அவருக்கு மாற்றுப்பதிவு கொடுத்துருக்காங்க. துறை ரீதியாக விசாரணை செய்வதற்கு ஹைகோர்ட்லேயே ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு ஒரு மாவட்ட நீதிபதி, சீனியர் நீதிபதி அதுக்கு பொறுப்பாக இருக்கார். அவரை அமைச்சு இதை விசாரித்து அவரை துறை நீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு அரசு ஊழியர் வந்து எல்லா நேரமும் நல்ல முறையாக தான் செயல்பட வேண்டும். அட் ஆல் டைம்ஸ் யூ மஸ்ட் மெயின்டைன் இன்டெகிரிட்டி, லாயல்ட்டி டு டியூட்டி அப்படின்ட்டு போடப்பட்டிருக்க கான்ட்ராக்ட் ரூல்ஸ் இருக்குது அவங்களுடைய. அதனால் அவருடைய மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் ஏன் உயர்நீதிமன்றம் இப்படி செய்யவில்லை என்பது வியப்பளிக்கிறது. இதில் எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. இந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர் அப்படிங்கிற வரையறுக்குள்ள யார் யார் வருவாங்க? சிலர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து நீதி குடும்பம் என்பது வந்து கீழே இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் முதல் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வரைக்கும் அவங்க ஜுடிஷியல் ஆஃபீஸர் தான். ஸோ மேஜிஸ்ட்ரேட் எங்கெங்கே வந்து, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் நெறிமுறை வந்து கீழ்மட்ட நீதிபதிகள் பற்றி தான் இருக்கவே, மேல்மட்ட நீதிபதிகள், ஏன்னா மேல்மட்ட நீதிபதிகளை கைது பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு தான் இந்த மாதிரியான காவல்துறையோட நேரடியான அச்சுறுத்தல் இருக்குது. அதனால தான் அவங்க அந்த கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு கீழ் லெவல் வரைக்கும் உதவி செய்யணும். அதனால் அதில் சந்தேகம் இல்லை, காவல்துறையினர் செய்தது தவறு. ஆனால் அவங்க வழக்கு பதிவு பண்ணது யாரும் தவறுன்னு சொல்லலை. இன்னொரு கேள்வி எழுது, அதாவது காவல்துறை கைது செய்த விதம், அதை நடத்திய விதம், அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத விதம் சர்ச்சைக்குரியதாக இருக்குது. அதனால் வழக்கு தொடர்ந்துருக்கு. ஆனால் அவரை வந்து 14 நாள் ரிமாண்ட் போட செய்ததும் இன்னொரு மேஜிஸ்ட்ரேட் தான். சுவமோட்டோவாக சூப்பரண்ட் போலீஸ் உள்பட பலர் மேலே வழக்கு தொடுத்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றலைன்னா அது வந்து கோர்ட் அவமதிச்சு தான் இருக்கும். அதனால் வந்து உயர்நீதிமன்றம் வந்து அதில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்த ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வந்து அவங்களோட பதிலை சொல்லலாம்.
ஆனால் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மீறப்பட்டிருக்காங்கன்னா மீறப்பட்டு தான் இருக்குது. அப்போது ஒரு எந்த நீதிமன்றம் அதை பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு இன்னொரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு குற்றம் இல்லாத ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அடிக்கடி வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நினைவூட்டல் செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. ரெண்டாவது வக்கீலுங்க வந்து நாங்கள் போராடுவோம்ங்கிறாங்க. அவங்க ஒரு பக்கத்தில் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால் அதுக்கு ஹைகோர்ட் வந்து அதுக்காக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் மீது மக்களுக்கு கோபம் வரும்போது அதுக்கான உரிய துறை ரீதியான விசாரணைகளை ஏன் இன்றைக்கி ஹைகோர்ட் செய்யலைங்கிறது தான் வியப்பாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் பற்றி சொல்கிறீங்க. அவர்கள் உயர்நீதிமன்றம் அந்த சம்மன் அனுப்பியது சரி, அவர்களுக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது சரி, அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டை 14 நாட்கள் ரிமாண்டில் வைக்க உத்தரவிட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் மீது நடவடிக்கை வேண்டாமா? அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் நிறைவேற்றப்பட்டிருக்காலையும் அவர் யோசிக்க போகிறதில்ல. அவர் வந்து எஃப்ஐஆரும் அது சம்மந்தமான போலீஸ்காரங்க கொடுத்த தஸ்தாவேஜை பார்த்து அவரை ரிமாண்ட் செய்யக்கூடியதுக்கான போதுமான காரணங்கள் இருக்கிறது தான் பார்க்க போகிறாங்களோ, மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு ஒன்றும் நேரமோ அதுக்கான புகாராக அவர் முன்னாடி கிடையாது. அது அவர் இந்த மேஜிஸ்ட்ரேட் நடுவரை அரெஸ்ட் பண்ண பிறகு வந்து ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் தான். எல்லாருக்கும் இந்த நாட்டோட எல்லா சட்டமும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கைது நடவடிக்கைகளில் பொதுவாக வந்து இந்த மேஜிஸ்ட்ரேட்டுகள் வந்து மனதை செலுத்தி உத்தரவு பிறப்பிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. யாரையா ஒருத்தர் கொண்டு ரிமாண்டு கொண்டு வந்தாங்கன்னா உடனே அவர் யார் என்ன விசாரிக்காமல் அவருடைய பற்றி ஒரு ஃபார்மலான ஒரு விசாரிப்பு மட்டும் முடிச்சுட்டு உடனே 14 நாள் ரிமாண்ட் சொல்லிடுறாங்க. இந்த ஆள் வந்து சிறையில் இருக்க வேண்டியது அவசியம் தானா, நீதித்துறை காவலில் இருக்க வேண்டிய அவசியம் தானா என்பதை அந்த மேஜிஸ்ட்ரேட்டுகள் ஒரு முறை மனதை செலுத்தி யோசிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்றைக்கி எப்படி வந்து பைபிளில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்கிறாலோ அதே மாதிரி நீதித்துறைக்கு வந்து 11 கமாண்ட்மெண்ட் இருக்குது, 11 உத்தரவு இருக்குது. டிகே பாசு என்ற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு நபரை காவல்துறை கைது செய்து கொண்டு வரும்போது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு 11 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கட்டளைகளை மீறக்கூடியவர் காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது நீதித்துறை சம்மந்தப்பட்டவர்கள் அவங்க மேலே கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கார்கள். பல வழக்குகளில் நாங்கள் வந்து காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம். அந்த குற்றவியல் நடுவர் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் கேட்டிருக்கோம். எங்கிட்ட ஒரு வழக்கு வந்தபோது ஒரு சைதாப்பேட்டையில் ஒரு கைதி வந்து நிறைய அடிபட்டு அவருக்கு எந்த விதமான மருத்துவ சிகிச்சையும் கொடுக்கலன்னு எங்ககிட்ட ஒரு புகார் வந்தது. அந்த கைதியோடைய அக்கா ஒரு வழக்கு போட்டாங்க. அப்போ அந்த கைதியை நேராக வரவழைச்சு பார்த்தபோது அவன் உடம்பு முழுக்க நிறைய காயம் இருந்தது. ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண ரிப்போர்ட் வாங்கி பார்த்தா அதில் காயங்களை பற்றி எதுவும் சொல்லலை. அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன எழுதியிருக்காங்கன்னா எங்கிட்ட எந்த புகாரும் இல்லைன்னு. அவங்க தலையை நிமிர்ந்து கூட பார்க்கல. நிமிர்ந்து பார்த்துருந்தா இவ்வளோ ரத்தம் ஏன் வந்திருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் யாருமே மெக்கானிக்கலாக இயந்திரகதியாக செயல்படுறாங்க. அதனால் துறை ரீதியாக விளக்கம் கேட்டு அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதே சமயத்தில் இந்த கைதிக்கு நாங்கள் உடனே ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்து அவருக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம். உடனே காவல்துறை என்ன பண்ணாங்க, அவரை ஜாமீனில் விடுதலை பண்ணிவிட்டார். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது குறிப்பிட்டீங்க இந்த மாதிரி வழக்கறிஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாங்க, மகளிர் அமைப்புகள்லாம் வந்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஒரு நீதித்துறை நீதி அரசர் வந்து ஒரு முடிவெடுக்கும் போது வழக்கு சார்ந்து முடிவெடுக்க வேண்டுமா அல்லது இது வெளி அழுத்தங்கள் சார்ந்து முடிவெடுக்க வேண்டுமா? இப்போ நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க அது வந்து தன்னிச்சையாக எடுத்த ஒரு நடவடிக்கைன்னு. ஒரு உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக சோமோட்டோவாக ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அதுக்கான சில காரணிகள் இருக்கும். அவங்களுக்கு வந்தக்கூடிய கடிதங்கள், அவங்க பத்திரிகையில் பார்த்த செய்திகள், அவங்களுக்கு கிடைத்த தகவல்கள், இல்லை வழக்கறிஞருடைய அமைதியின்மை, பல விஷயங்கள் சேர்த்து தான் ஒரு சூமோட்டோ ஆக்ஷனுக்காக ஒருத்தரை தயார் பண்ணுகிறது. அப்போது வழக்கறிஞர்களும் நீதித்துறையோட ஒரு அங்கம்ங்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தையும் அவங்க கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால் வந்து வழக்கறிஞர்கள் கொண்டு வராங்களேங்கிறதுக்காக ஒரு வழக்கை நிராகரிக்க முடியாது. ஆனால் வழக்கறிஞர்கள் தங்களுடைய எல்லை என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்குள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பக்கத்தில் கோர்ட்டு புறக்கணிப்பு என்று சொல்லி அவர்களும் சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டு இன்னொரு பக்கத்தில் வந்து நடவடிக்கை நீதித்துறையுடைய சுதந்திரத்தை குறுக்கிடுகிறார்கள் என்று சொல்வது வந்து அது ஒரு மாதிரியான இரட்டை வேஷமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் மட்டும் இல்லை, உயர்நீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கு, வேலை நிறுத்தம் கோர்ட்டு புறக்கணிப்பு என்பது சட்டவிரோதம் அப்படின்னே சொல்லியிருக்குது. ஆனால் இன்னமும் வழக்கறிஞர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்த மாதிரி காணும். இதற்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? இப்போ வந்து இது மாதிரி தொடர்ந்து நாடு முழுதும் வழக்கறிஞர்கள் அமைதியின்மையிலிருந்து கோர்ட் புறக்கணிக்கிற வச்சு ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. இது வந்து பார் கவுன்சிலுக்கு விரோதம், இந்த மாதிரியான கோர்ட் புறக்கணிப்பு என்று சொன்னார்கள். அப்படி ஒரு தவறு செய்யக்கூடிய வழக்கறிஞர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதே பார் கவுன்சில் தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார் கவுன்சிலே அது மாதிரியான புறக்கணிப்புக்கு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அது ரொம்ப தவறான போக்கு. ரெண்டாவது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹரிஷ் உப்பல் என்ற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ், அரிதிலும் அரிதான ஒரு காரணத்திற்கு ஒரு நாள் முன்கூட்டியே தகவல் கொடுத்து
அந்த வழக்கறிஞருடைய அமைப்பில் அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றி மாவட்ட நீதிபதியிடமோ அல்லது தலைமை நீதிபதியிடமோ தகவல் முன்னாடியே சொல்லிக்கொண்டு ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வேலைக்கு வரக்கூடிய வழக்கறிஞர்களை தடுக்கக்கூடாது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே இன்றைக்கி நடக்கிறதில்ல. அரிதிலும் அரிதினா எல்லா விஷயமும் ஸ்தல பிரச்சனை, மாவட்ட பிரச்சனை, மாநில பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை, தேசிய பிரச்சனை எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்குது. இன்றைக்கி ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 25 நாள் ஒரு வருஷத்தில் எங்களுக்கு நஷ்டம் வருது. கீழ் நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 35-40 நாள் வரைக்கும் ஒரு வருஷத்தில் நீதிமன்றங்கள் மூடப்படுது. அது ஏதாவது லோக்கல் பிரச்சனையாகவும் இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ தொடர்ந்து நீதித்துறையுடைய இந்த விசாரணை முறை மற்றும் வழக்குகளை பார்க்கும்போது நீதித்துறைக்கு வழக்கறிஞர்கள் மீது ஒரு பரிவு இருக்கிறது. அதனால் காவல்துறைக்கும் வக்கீல்களுக்கும் மோதல் வரும்போது நீதித்துறையுடைய பார்வை வழக்கறிஞர்கள் பக்கம் இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா நாங்களும் அந்த அணியிலேருந்து தான் வரோம். அதனால் நாங்கள் வந்து அவங்கள பிரித்து பார்க்க முடியாது. அடிக்கடி எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு நாணயத்தோடைய 2 பக்கம் மாதிரி வக்கீலும் நீதித்துறையும் சொல்லுவார்கள். அது ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த வழக்கறிஞர்கள் வந்து சில சமயத்தில் நல்ல காரியங்களையும் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சமூகத்துக்கு சில சீர்திருத்தங்கள் செயல்படும்போது அவங்க பல சமூக விரோதிகள் அல்லது காவல்துறையினரால் அவர்கள் அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சுதந்திரமான ஒரு வழக்கறிஞர் தொழிலை பாதுகாக்கக்கூடிய கடமையும் நீதித்துறைக்கு இருக்குது. அதை தவறாக பயன்படுத்துறதை கண்டிக்கலாம் மொழிய ஒரு சுதந்திரமான வழக்கறிஞர் தொழில் செய்யறதுக்கு இந்த நாட்டில் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நிச்சயமாக நீதித்துறையும் அதனால் பாதிக்கப்படும். ஒவ்வொரு வழக்கரும் நாளைக்கு அவருடைய எதிர்க்கட்சிக்காரங்களால் மிரட்டப்பட்டாலோ, காவல்துறையால் மிரட்டப்பட்டாலோ, இல்லை வேறு ஒரு சமூக குழுக்களால் மிரட்டப்பட்டாலோ அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அதனால் ஒரு இண்டிபெண்டன்ட் பார் அது வந்து ஒரு எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் ஃபார் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி ஆல்சோ. அப்படி இருந்தால் தான் நீதித்துறையும் சுதந்திரமாக இருக்க முடியும். இப்போ நீதித்துறைக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அவங்களா போய் வெளியில் போய் மீட்டிங் போட்டு பேச முடியாது. அப்போ நீதித்துறையோட சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையும் வழக்கறிஞர்களுக்கு இருக்குது. அதனால் 2 பேரும் சில மியூச்சுவலான 2 பேருக்கும் ஏற்ற சில காரியங்கள் ஈடுபடுறது ஒரு சுகாதாரமான செயல் தான். ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய தவறாக பயன்படக்கூடிய காரியங்களை தான் நம்ம கண்டிக்க முடியும். வந்து நிறைய வழக்குகளில் நம்ம வந்து ஒரு புற நிர்பந்தங்கள் இருப்பதை நம்ம வந்து நேரடியாக உணர முடியுது. அது ஊடகங்கள் மீதான குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அரசியல் மீதான குற்றச்சாட்டு. ஒரு தீர்ப்பு சொல்லப்படுவதற்கு முன் சில புற கருத்துக்கள் நீதிபதிகளை நெருக்குதலுக்குள்ளாக்கின்றனவா? இங்கிலாந்து நாட்டில் ஒரு நீதிபதி வந்து காலையில் பேப்பரே படிக்க மாட்டார். ஏன்னா வந்து அதில் வர செய்திகள் வந்து அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னு. அது மாதிரி இருக்க தேவையில்லை. ஒரு வழக்கறிஞராக ஒருத்தர் பதிவு செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் அவர் நீதிபதி ஆகிறாரு. அப்போ அவர் படித்த படிப்பு, அவருக்கு உண்டான நம்பிக்கைகள், அவருக்கு உண்டான அந்த பிலீஃப், அவருடைய ஐடியாஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து உருவாக்கப்படுகிறது. அதெல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 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 க்ளீனான ஒரு ஸ்லேட் மாதிரி அந்த ஜட்ஜும் இருக்க முடியாது. அவருக்கு மாணவர் பருவத்தில் அவர் வக்கீலாக இருக்கும்போது பல கருத்துக்கள் அவருக்கு உள்ளே போகிறது. அதனால் ஓரளவுக்கு ஒரு நீதிபதியாக இருக்கவருக்கு சில கருத்துக்கள் அவர் மைண்டில் எப்பயும் இருக்கும். அது வந்து ஒரு எம்டி ஷெல் கிடையாது அவருடைய மூளை என்பது. அதையெல்லாம் மீறி சட்டத்தின்படி ஒருத்தர் தீர்ப்பு சொல்கிறாங்க, அவர் நீதிபதியாக இருக்க முடியும். தன்னுடைய சொந்த கருத்துக்களை வந்து அதில் கொண்டு வர முடியாது. சுப்ரீம் கோர்ட் வந்து பல முறை சொல்லியிருக்காங்க, எந்த நீதிபதியும் தன்னுடைய சொந்த கருத்தையோ தன்னுடைய மாணவ பெருமை வாழ்க்கையோ வந்து நீதிக்குள்ளே கொண்டு வர முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பை சொல்ல வேண்டும். அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்த்து அதற்கான சட்ட வியாக்கியானங்களை செய்து அவர் தீர்ப்பு சொல்ல முடியும். அவருடைய சொந்த கருத்தை அங்கே திணிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஆனால் நடைமுறை சாத்தியமாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து மாணவ பருவத்திலையும் வழக்குகளாக இருந்தபோதும் ஒரு எண்ணத்து ஓட்டத்தில் வளர்ந்து விட்ட பிறகு அந்த தாக்கம் தீர்ப்பில் வராமல் இருக்க முடியுமா? இப்போ ஒரு நீதிபதி வந்து இந்தியாவில் வந்து வரதட்சணை கொடுமைக்காக ரொம்ப அநியாயமெல்லாம் பண்ணுறாங்க, பெண்களை வந்து வற்புறுத்துகிறாங்க, பெண்களை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அதனால் வரதட்சணை கொலை செய்கிறவர்கள் தான் முக்கியமான சமூக விரோதிகள் என்று அவருடைய கருத்து. அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு, ஜெய்ப்பூர் அங்கே போலோ கிரவுண்ட்ஸ் இருக்குது, அந்த கிரவுண்டில் பப்ளிக்காக இவரை வந்து தூக்கில் மாட்டணுங்கிறார். அவர் அறிக்கை விட்டு அன்றைக்கி தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த ஆளை வந்து ஒரு மைதானத்தில் நம்ம ஐலாண்ட் கிரவுண்ட் மாதிரி தீவுத்திடலில் இவரை கேட்கணும். இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க உணரணும், இந்த மாதிரியான குற்றங்களுக்கு என்ன தண்டனைன்னு உணரணும் என்று. இது மாதிரியான பப்ளிக் ஹேங்கிங், பொது மேடையில் ஒருவரை தூக்கில் போடுறதுங்கிறது வந்து சில நாடுகளில் இருக்கக்கூடிய பல மேலை நாடுகள்லையோ இல்லை நம்மளை மாதிரி ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியல் சட்டத்தில் கிடையாது. இந்த செய்தி பத்திரிகையில் வந்தோன்னா ஒரு அகில இந்தியத்தில் ஒரு அதிர்ச்சி. அப்போது அட்டார்னி ஜெனரலாக இருக்கக்கூடிய பராசரம் வந்து தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், இந்திய அரசியல் சட்டத்தில் இந்த மாதிரி இல்லை, பொதுப்படையாக ஒருத்தரை தூக்கில் மாட்டுறது வந்து ஒரு கேவலமான செயல், அதனால் இதை இங்கே தடுக்கணுன்னு உடனே சுப்ரீம் கோர்ட்டை தடை பண்ணிவிட்டு
அந்த கடிதத்தையே ஒரு வழக்காக ஏற்று இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் யாரும் வந்து பொதுப்படையாக தங்களோட சொந்த கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. இங்கேயே பொறுத்த வரைக்கும் 4 சுவர்களுக்குள்ளே தான் ஒருத்தர் தூக்கில் மாற்ற முடியும். நீங்களாக வந்து ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஒரு தூக்கில் மாட்டுங்க, அதனால் ஜனங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குன்னு சொல்கிறலாம் தவறு அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் தப்பு பண்ணால் அவருக்கு மேலே பெஞ்சில் அப்பீல் இருக்குது, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருக்குது. அதனால் தவறுகளை வந்து யாரும் அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஒருத்தர் கருத்து சொன்னால் கூட அந்த கருத்தை நாளைக்கு சொன்னது தவறு என்று சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரதமரிலிருந்து கீழே இருக்கக்கூடிய கடைநிலை அரசியல்வாதிகள் வருங்க, எந்நேரம் அரசியல்வாதிகள் நீதித்துறையை ஒரு விரோதி மனப்பான்மையோடு பார்க்கிறார்களா? அடிக்கடி அவங்க தான் முட்டிக்குது இல்லையா? ரெண்டு இன்றைக்கி இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு அரசியல் சட்டம் இருக்குது. அந்த அரசியல் சட்டத்தில் வந்து சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது. ஏற்றப்படக்கூடிய சட்டம் வந்து அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா, ஒரு அதிகாரி எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இல்லையா என்ற முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் ஜுடிஷியல் ரெவ்யூ என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம் சீராய்வு செய்யக்கூடிய அதிகாரம் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு. அதனால் நீதிமன்றம் ஒரு சீராய்வு செய்யும்போது அதனால் பாதிக்கப்பட்ட அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ நிச்சயமாக நீதிமன்றத்து மேலே புகார் சொல்ல தான் செய்வார்கள். அது தவிர்க்க முடியாது. ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள் நீங்கள் உங்கள் எல்லையை மீறுகிறீர்கள் என்று. அதே மாதிரி நீதிமன்றம் நீங்கள் உங்கள் எல்லையை மீறுகிறீர்கள் என்று. அதனால் எப்போதுமே இந்த எல்லை பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீதிபதிகள் தேர்வில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. கொலிஜியம் வந்து நிறைய வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நீதிபதிகள் தேர்வில் தான் இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை வேறு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்வை. பல பிரச்சனைகளில் இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. நீதிபதிகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு உலக நாட்டில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு முறையில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்படிப்படையில் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு. அது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து டெல்லியில் வந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு பம்பாயில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எழுதின ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அல்டமிஸ் கபீர்பதி அவர் புகார் சொல்லியிருக்கார். அவருடைய சிஸ்டரை வந்து 59 வயசு அவங்க கல்கட்டாவில் நான் நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு ஒப்புக்கல்ல, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேங்கிறதுனால எனக்கு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் பதவி கிடைக்கலன்னு அவர் ஓப்பனாக ஒரு கடிதாசி எழுதியிருக்காரு. அந்த கடிதாசியை முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதை தமிழ்நாட்டில் பத்திரிகைலாம் வெளியிடலை. அப்போ என்ன ஒரு காரணம்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பரவலாக இப்போ இருக்கக்கூடிய நியமன முறை மேலே ஒரு சந்தேகமும் அதே மாதிரி ஒரு அதிருப்தியும் இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த 93வது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நடைமுறை தவறு அப்படி என்று சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டு அரசியல் தலையிடக்கூடாது என்று சொல்லி அந்த பதவி அந்த அதிகாரத்தை தங்களுக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த 20 வருஷம் கழிச்சு இன்றைக்கி திரும்பி பார்த்தா இவர்கள் செய்யக்கூடிய நியமனங்களும் கிட்டத்தட்ட அதே அடிப்படையில் தான் இருக்குது. இன்னும் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய தலைவர் கிருஷ்ணமணி அவர்கள் ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. முக்கால்வாசி வந்து ரொம்ப ஆர்பிட்ரரியாகவும் ரொம்ப பர்சனல் பயஸில் தான் செலெக்ஷன்லாம் நடக்குது என்று அவரே சொல்லியிருக்கிறார்கள். எனக்கும் பல விஷயங்கள் அந்த மாதிரியான சொந்த அனுபவங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தேர்வு முறை தவறு என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியது. 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் அவர்கள் வந்து தேர்தலையே போட்டியிட முடியாது அப்படின்னு ஒரு பரபரப்பான தீர்ப்பு. ஏற்கனவே இருந்ததை தாண்டி இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்காக கொண்டு இருக்க அந்த சட்டப்பிரிவையே நீக்கணும் செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு அப்பீல் மேல்முறையீடு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய விஷயமா இல்லையா? இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை கூட ஜுடிஷியல் எக்ஸஸ் என்று அத்துமீறல் என்று சொன்னார்கள். ஜுடிஷியல் ஓவர் ரீச் என்று தலையங்கமாக இருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ அவரை தகுதி இழக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. 102வது பிரிவிலும் அதே மாதிரி 191வது பிரிவிலும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னென்ன காரணங்களால் அவரை பதவி இழக்க செய்ய முடியும்னு அதில் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலும் அவரை தகுதி இழக்கம் செய்ய முடியலாம் 191E என்ற பிரிவில் போட்டிருக்காங்க. அப்போது ஒருத்தரை தகுதி இழக்க செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துடைய சட்டத்தின் மூலம் தான் செய்ய முடியும், நீதித்துறையால் கொண்டு வர முடியாது. நீதித்துறை விரும்பினாலும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தங்களோட தீர்ப்பாக உருவாக்க முடியாது. இன்றைக்கி என்னென்னா 2 வருஷம் தண்டனை அடைந்த ஒரு குற்றவாளி பதவியில் இருக்க முடியாது என்று சொல்கிறார் என்றால் அதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். பிரிவு 8 உபப்பிரிவு 4ல் ஒரு 84 என்ற செக்ஷனில் அந்த மக்கள் பிரிக்கப்பட்ட சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அப்பீல் செய்யக்கூடிய உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும் 3 மாதம். ஏன்னா கீழ்கோர்ட்டோட தீர்ப்பு தான் இறுதி வரைக்கும் தீர்ப்பாக சொல்ல முடியாது. அதனால் அப்பீல் டைம் 90 நாள் அதுக்குள்ளே அவர் மேல்முறையீடு செய்திருந்து தடை உத்தரவு வந்தால் அவரை பதவியில் கண்டிக்கலான்னு. அதனால் ஏற்கனவே அந்த மாதிரி தண்டனை பெற்றவர்களுக்கு விதிவிலக்கு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கொண்ட தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் தண்டனை பெற்றவர் நேரடியாக தேர்தல் நிற்க முடியாது.
ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தண்டனை பெற்றவர்களுக்கும் அதே மாதிரியான நடைமுறை கடைபிடிக்க வேண்டும். நான் எப்படி வந்து தண்டனை அடைஞ்சோன்னா நான் தேர்தல் நிற்க முடியாதோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட தண்டனை அடைஞ்சாலும் அந்த நிமிஷமே அவரை வந்து பதவி விட்டு நீக்கணும்னு சொல்கிறார்கள். இது வந்து நடைமுறை சாத்தியப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் அவருக்கு மேல்முறையீடு செய்யக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து அந்த தீர்ப்பு மேல்முறையீடு ரத்து செய்யப்படலாம். அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டும் அதை மறுபடியும் ரத்து செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அந்த மேல்முறையீடை பறிக்கக்கூடிய சூழ்நிலை இதில் இருக்குது. ரெண்டாவது, இதே மாதிரியான வழக்கு 2005ஆம் வருஷம் வந்தபோது 5 நீதிபதிகள் கொண்ட நீதிபதி குழு இந்த 8(4) என்ற இந்த பிரிவில் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் தேர்தலில் நிற்க போகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அரசியல் சட்டப்படி எந்த விதமான பாகுபாடும் இல்லை, இது சரியான விதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை பார்க்காமலே அதை குறை சொல்லி இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இது தவறான ஒரு தீர்ப்பு. நிச்சயமாக அரசாங்கம் மற்ற கட்சிகளும் சீராய்வு மனு போடுவார்கள். அதுக்கு அவங்க முக்கியமான காரணம் 2005 என்ன சொன்னாங்கன்னா, திடீரென்று உறுப்பினர்களை வெளியே அனுப்பிவிட்டால் அதுக்கான ஒரு உபதேர்தல் நடத்த வேண்டும், இடைத்தேர்தல். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைத்தேர்தல் வந்தவங்க பதவியில் இருக்கும்போதே அவர் வந்து வெளியில் போய் அந்த கிரிமினல் வழக்கில் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் திருப்பி உள்ளே வருவார். ஏன்னா அவர் மேலே தண்டனை கிடையாது. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதி என்ன அது தெரியாது. ரெண்டாவது, திடீர்னு ஒரு சட்டமன்றத்தில் 20 பேர் 25 பேர் இல்லை அட்லீஸ்ட் 5 பேர் ஒரு அரசாங்கம் 5 பேரோடைய ஆதரவில் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த அவங்களோட மெஜாரிட்டி 5 பேர் போயிட்டாங்கன்னா அவர் திடீர்னு அரசாங்கமே கவிழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் செர்டனிட்டி ஆஃப் த ஹவுஸோடைய சட்டமன்றத்தோடைய நிச்சயத்தன்மை கருதியும் இப்படிப்பட்ட ஒரு பிரிவு வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இது 5 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு. அந்த 5 நீதிபதிகள் தீர்ப்பை 2 நீதிபதிகள் மாற்ற முடியாது. அதனால் இந்த தீர்ப்பு நிச்சயமாக சட்டப்படி தவறு என்று நான் நினைக்கிறேன்.